வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண முட்டையை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பவுடர் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் ரொம்ப நாளாக இந்த முட்டை ஷெல்லை கலெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிடுவேன். நீங்களே இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லைனா அவனில் வச்சு ஒரு 15 மினிட்ஸு ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த முட்டை ஷெல்லை நான் பவுடர் பண்ண போகிறேன். நான் இப்போ இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த பவுடரை என்ன பண்ண போகிறேன் காமிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் செடிங்க இருக்குது என்கிட்ட. தக்காளி செடி, புதினா, வெங்காயத்தண்டு, இதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறேன். இப்போ ஏற்கனவே என்கிட்ட ஒரு தக்காளி இருக்குது பாருங்கள். முட்டை பவுடரு செடிங்களுக்கு ஒரு நல்ல ஃபர்டிலைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செடிங்க நான் என்னோடய டெரஸில் வச்சுருக்கேன். எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். புதினா பாருங்கள், நான் சட்னி பண்ணிக்குவேன். ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெங்காயத்தண்டு வச்சுருக்கேன். பாவக்காய் பாருங்கள், பாவக்காய் ஒரு சின்ன பாவக்காய் பார்க்கலாம். இப்போது இந்த எக்ஸல் பவுடரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு என்னோடய குட்டி கார்டன். நிறைய செடிங்க இல்லை, பட்டு நான் நிறைய புதினா வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா புதினா ஈஸியாக வந்துடுது. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸல் பவுடரை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். எக்ஸல் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுட்டு அப்படியே ஸ்க்ரப் பண்ணிடுறாங்க, நல்லா க்ளீன் ஆகிடுது. சரி, நானும் ட்ரை பண்ணலான்ட்டு இப்போ பண்ண போகிறேன். நான் இங்கே எக்ஸல் பவுடரும் பேக்கிங் சோடா அப்புறமா டிஷ் வாஷிங் சோப் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணுறேன். நான் ஸ்க்ரப் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ ஈஸியாக ஒரு 5-10 மினிட்டில் க்ளீன் ஆகிறதில்ல. ஒரு 30 மினிட்டு நான் நல்லா ஸ்க்ரப் பண்ண பிறகு தான் க்ளீன் ஆச்சு. ஆனால் இந்த எக்ஸல் பவுடரு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப பேர்ன் ஆகிருக்கு, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் முட்டை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை அப்படியே நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.